உருளைக்கிழங்கு பொரியலுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியல் தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நம்ம சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கிழங்கு நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் பூண்டு தொட்டி போடல, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு வச்சு இறக்கியாச்சு. இப்போ சாப்பாடு இருக்குது, சாம்பார் காலையில் வச்சது இருக்குது. இதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு